ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஆர்டியோட சிட்டு ஸ்கீம் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிஆர்டி வந்து 2 சிட்டு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஒன்று நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, இன்னொன்று நியூ கோல்டன் 11. 2 ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி வீடியோஸில் பார்க்கலாம். ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 11 மந்த்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா மந்த்துமே சேம் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அவங்க என்னென்னா நம்மளுக்கு வந்து வெயிட்லேயும், அதாவது கிராம்ஸ்லேயும் நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கிட்டு அமௌண்ட்லேயும் நம்மளுக்கு ஆட் ஆகும். நம்ம எடுக்க போகிற அன்னைக்கு ரேட் கம்மியாக இருந்துச்சு, கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு கூட வருது அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட்லேயும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அமௌண்ட்டு பேஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா கிராமில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும்ல, அந்த வெயிட்டுக்கே நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்கீமில் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி இப்போது நம்ம வந்து 18% ஒரு ஜுவல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 9% வந்து அவங்க நம்மளுக்கு வந்து தந்துடுவாங்க. 9% வேஸ்டேஜ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11. இந்த நியூ கோல்டன் 11 வந்து 11 மந்த்து வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கீம் எப்படின்னா ஒன்லி நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கிராம்ஸில் வந்து ஆட் ஆகாது. நம்ம இன்றைக்கி எவ்வளோ பணம் நம்ம கட்டுறோமோ அதுதான் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 11 மாதம் வந்து கட்டுறீங்க, மாதம் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா 11ஆவது மாதம் நம்மளுக்கு 1,10,000 நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எடுக்க போகிற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதை வச்சு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ், அதாவது 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நாம் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.